கேள்வி நேரத்தில் கேள்வி எந்த சப்ஜெக்ட்ல கேட்கணுமோ அதை கேளுங்க. சரிங்க. மாண்பு உறுப்பினர், விடுதி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்டிருக்கேன். அது குறித்து ஏதாவது உங்க தொகுதியை குறித்து மருத்துவமனையில் பிரச்சனை அதை மட்டும் கேளுங்க. மற்ற கேள்விகள் இடமில்லை. மாண்பு உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 மாதத்தில் எனது கோரிக்கையான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு அவர் பிறந்த மண் தேனியிலே சுமார் 2.5 கோடி ரூபாய் மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என அறிவித்த கேள்வி நேரத்தில் கேள்வி எந்த சப்ஜெக்ட்ல கேட்கணுமோ அதை கேளுங்க. சரிங்க. கம்பம் சட்டமன்ற தொகுதி வெள்ளையம்மாபுரம் அரசு கல்லர் பள்ளியில் உண்டு உறைவிட பள்ளியில் கூடுதல் வகுப்பறையும் மாண்பு உறுப்பினர் விடுதி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்டிருக்கேன். அது குறித்து ஏதாவது உங்க தொகுதியை குறித்து மருத்துவமனையில் பிரச்சனை அதை மட்டும் கேளுங்க. மற்ற கேள்விகள் இடமில்லை. மாண்பு உறுப்பினர் கல்லானை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதூர் மற்றும் செல்லூரில் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் உயர்த்தி கொடுத்ததற்கு தமிழக முதல்வருக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, நம்மளோட அந்த செல்லூரில் இருக்கிறதுல மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதே நேரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி தரணும். மழை நேரங்களில் அது ரொம்ப பாதிக்கப்படுற பகுதியாக இருக்குது. எனவே அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு அங்கே பிரசவம் நடைபெறுவதற்கும் ஏதுவாக அனைத்து வசதிகளும் செய்து தருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்கள் நலத்துறை அமைச்சர். மன்மோக பேரவைத் தலைவர் அவர்களே, கூடுதல் செவிலியர் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த புதிதாக 1300 செவிலியர்களை நம்ம ஒப்பந்த அடிப்படையில் நம்ம அப்பாயின்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அங்கே தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.